நெக்ஸ்ட் ஜான் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குருவார்க்க கோடி நன்மை, குரு வார்த்த இடமெல்லாம் திருப்திகரமாக இருக்கும். 12 வருடத்துக்கு குறிஞ்சிப்பூ போல வந்த ஒரு நிகழ்வு இது. ஹம்ச ராஜயோகத்தில் வருது. இந்த குரு வந்த உடனேங்க பலருக்கு மாறுதல் உண்டு. கெட்டி மேல சத்தம் கேட்க போது, அதாவது கையில் கொட்டும், பொருளாதார ரீதியாக கொட்டும் நிலைகள் நிறைய ராசிகளுக்கு உண்டு. அந்த ராசியாக நீங்கள் கூட இருக்கலாம். சார், சொத்து யோகங்கள் இருக்குமா? இடம், வீடு, சொத்து, வண்டி வாகனங்கள் அமைப்பு இருக்கா? பூர்வீக சொத்து கிடைக்குமா? அதுக்குண்டான பலாபலன்கள் உங்களுக்கு என்னன்னு பார்த்துருவோம். முக்கியமாக சார், திருமணம் 8ம் கனியா 8ஆம் கனியா, திருமணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டது பல பேர். சார், ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நிறையா ராசிகளுக்கு அதிசாரத்தில் வேற பயணிக்கிறார். ஜூன் 2க்கு மேலே பார்த்திங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து அக்டோபர் 31 அதிசாரம் போகிறார். இந்த நிகழ்வில் அனைத்து ராசியும் சுபிச்சம் பெறுகின்றன. நிறைய பேர் சார் அஷ்டமச்சனியாக இருக்குது சார், ஆட்டி படைக்குது சார், நாங்கள் ஏன் வாழ்கிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது உங்களுக்கு ஒரு விடிய காலம். 7.5 சனியா, அதற்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் பல மாறுதல் இருக்குது. கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்பாங்க. ஏன் அப்படின்னா, கடன் மிகப்பெரிய ஒரு வாழ்வில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக போச்சு நிறைய பேத்துக்கு. ஏன் இது நடந்தது? எப்படி நம்ம எம்முக்காக வாங்கலை, மற்றவங்களுக்காக வாங்கிட்டோம்? ஒரு மாணவன் கல்வியில் மேன்மை பெறுவானா, அவனை செட்டில் பண்ணுற லைஃப் செட்டில் ஆகுமே, அது வழிவகை என்ன சார்? இதுதான் பொதுவாக பணம், வேலை வாய்ப்பு. இப்போது உலக அளவில் ரிசெஷன் ஒன்று வரப்போகுதுங்கிறாங்களே, என்ன? அங்கே வெடிகுண்டு வச்சா நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு எரிய மாட்டேது. இது மாதிரி பல நிகழ்வுக்கு இந்த குரு பயிற்சியே தீர்வாக இருக்கிறது. உலக அளவில் மாற்றம் மட்டுமில்லை, நம்ம உளவியல் ரீதியான மாற்றம் உண்டு. ஹெல்த் இஸ் வெல்த்துங்க. பொதுவாகவே நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஏன் இந்த குரு பயிற்சினா, பல நோய்க்கு தீர்வாக. பொதுவாக இந்த நாட்டில் அதிகமாக கேன்சர் பற்றி கேட்குறேன். ஜோசியம் பார்க்கும்போது அதிகமாக கேன்சர் பற்றி கேட்குறாங்க, ஹார்ட் பிளாக்கேஜ் பற்றி வராங்க, போன் சம்மந்தப்பட்ட. இப்போ இதெல்லாம் சார், ஃபஸ்ட்டு அவேர்னஸ்க்கு உண்டான நிறைய ராசிகள் என்ன, நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ராசிகள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்ன, ஒன்றுன்னா பிரித்து தெளிவாக சொல்ல போகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். வெற்றி நடை போட தயாராகி கொண்டே இருங்கள். கன்னி ராசி அன்பர்களே, கடமையில் வெற்றி வாய்ப்பை சூடும் ராசி இந்த கன்னி ராசி. பிறக்கும் பொழுதே லாபத்தை கொன்ற ராசி இந்த ராசி. இப்பொழுது உங்களுக்கு லாப குரு வந்திருக்கிறார். வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? கோல்டன் டைம். ஜெயிச்சிருவானா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது, கதவை தட்டுது, ரெடி ஆகிக்கங்க. ஒரு சில கவனமான விஷயம் உண்டு. அப்போ கோச்சாரம் கொடுக்கின்ற அமைப்பு ஜாதகத்தையும் ஒருங்கிணைந்து விட்டால் வெற்றி சூப்பர். அப்போ ஜாதகம் சரியில்லாதவங்க கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அட்லீஸ்ட் ஒரு வெளிச்சத்துக்கு வரலாம். ஜாதகம்ங்கிறது 60%, கோச்சாரம் 40% கொடுக்குது. 40% யார் சார் கொடுப்பா? சூப்பராக இருக்கும் பார்ப்பேன். குரு உச்சம் பெற்று 3, 5, 7 பார்க்கிறார். முதல்ல இந்த ராசிக்கு கன்னி ராசி அப்படின்னாலும் சார் பர்ஃபெக்ஷனிஸ்ட், தொட்டதெல்லாம் துலங்கும் வாய்ப்புகள் அதிகம் பெற்ற ராசி. நெற்றிக்கன் திரைப்படம் குற்றம்ங்கிற மாதிரி எது அந்த ரைட்டோ அதை மட்டும் அலோவ் பண்ணோம். அறிவாளியோடு இருக்கிற ராசி அறிவாளி ராசி. இந்த ராசி எங்கே இருக்கோ அந்த இடத்துல அறிவுக்கு பஞ்சம் இல்லை, கடமைக்கு உணர்வு உண்டு. ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு சூப்பராக இருக்கும் இந்த ராசிக்கு. ரைட். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த குரு பயிற்சியில் சார் ஒரு இடம் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த மாற்றம் உங்கள் வாழ்வின் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அந்த இடமாற்றம் படிப்பு ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், வீடு மாற்றம் இருக்கலாம். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தகுந்த மாதிரி மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்து விட்டால் வெற்றி. நான் நிறைய மாணவர்களுக்கு சொல்கிறேன், கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கேம்பஸ் இன்டர்வியூ பாருங்கள், ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக எல்லா வித எக்ஸாம் எழுதுங்கன்னு. சார், நிறைய பேர் வேலை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சார், வேலை மாற்றம் உண்டா? நிறைய பேர்த்துக்கு மாறிக்கங்க. செப்டம்பருக்குள்ளே சூப்பராக இருக்க ஒரு போஸ்டிங் போய்க்கங்க. வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும். அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அந்த முன்னேற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அந்த வேலையை மட்டும் சம்பளம் எப்படி? மிகப்பெரிய சம்பளத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி ஒவ்வொரு ஹாரோஸ்கோப் மாறும். கோச்சார் ரீதியாக கிடைக்கிறதுல சேருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. சார், இந்த ஜாதத்துக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எதுங்களா? திருமணம் இருக்கா இல்லையா? சார், திருமணம் இல்லை என்று மறுக்கப்பட்டவர்களும் திருமணம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பார்க்கிறார். 5ஆம் அதிபதி பார்க்க காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, உறவில் திருமணம் வாய்ப்பு உண்டு, மனதுக்கு பிடித்த வரன் அமைகிற சூழ்நிலைகள். அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட வயது வித்தியாசம் ஈக்குவல் அந்த மாதிரி கூட இருக்கும். இப்போது ஒரு சில பரிகாரங்கள் தேவையா? ஏன்னா ஒரு சில ஜாதகத்தில் திருமணமே இல்லை அப்படின்ட்டா மகாபாதகாதிபின்னு சொல்லுவோம். அது சம்மந்தப்பட்ட இல்லை, அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? வாழ்வேனா இல்லை வேறு கம்யூனிட்டியாக? ஒரு சில ஜாதகத்துக்கு தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாளே தீர்வு. வேறு கம்யூனிட்டி, சப்கேஸ்ட்டு, இன்னும் ஒரு சில சொன்னாங்க. ஒரு ரீசெண்டாக ஒருத்தருக்கு பார்த்தேன், சார் உங்கள் ஜாதக அமைப்பை 2வது திருமணம் பண்ணக்கூடியது தான். அவங்க அர்த்தப்பட்டாங்க, ரியாலிட்டி சொல்லிட்டேன். இதுதான் பரிகாரம் பண்ணாலும் இதுக்கு பலிதம் கம்மி. ஏன்னா ஒரு சிலது பரிகாரம் பலிக்காது, ஒரு சிலதுக்கு பரிகாரம் கொடுத்தா பழிச்சிடும். அது இந்த கேட்டகரியில் வந்துருச்சு, ஒத்துக்கிட்டாங்க. ரைட். அப்போ சரி, அதனால் சார் ஆல்ரெடி திருமணத்துக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு.
ஒரு சில நேரம் சண்டை சச்சரவு வருது. எப்படி திருமணத்துக்கு சண்டை சச்சரவுலேருந்து தீர்வு காண வேண்டிய காலகட்டம். இப்போ குழந்தை பற்றி ஏங்கியவர்கள் கன்னிராசியார்கள். குழந்தை இருக்குது சார், படிக்க மாட்றான், நல்லா இம்ப்ரூவ் பண்ண மாட்றான், அவனுக்காக போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, சம்பாரிச்சு கொடுக்குறான், உடம்பு தொந்தரவு வருது, இதை பற்றி ஒன்றும். ஒரு சில குழந்தையை பற்றி வருத்தம். இதுதாங்க நடந்தது. இப்போ அது மாற்றம் உண்டு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் பூர்வீக சொத்து உண்டா, உடல்நிலை எப்படி இருக்குது, ஏதாவது லக்கு கிடைக்குமா, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா, ஃபஸ்ட்டு அரசியல் அரசாங்க ஆதாயம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது, நகை வாங்கும் யோகமாக இருக்கிறது, கடனை அடைக்க வழி பிறக்கிறது, பெரும் கடனில் சிறு கடனாக குறைக்க வாய்ப்புண்டு. ஒரு சிலர் மட்டும் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கிறது இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு. தான் தவற விட்ட நகை, தான் தவற விட்ட சொத்துக்கள், ஒரு சிலர் கடனுக்காக விற்றாங்க, அது மாதிரி அவங்க எங்கே வாழ முடியாமல் கஷ்டப்படும் அதே இடத்துல வாழக்கூடிய வாய்ப்பு பிறக்குது. பிஸ்னஸ் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் தெரிந்த தொழிலாக பண்ணணும். பிஸ்னஸில் ஒரே நேரத்தில் 2-3 தொழில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். பார்த்து கவனமாக பண்ணுங்கள். வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டுது. இப்போ தந்தை தாய், பொதுவாக தாய் தந்தையரின் உடல்நிலைகள் சூப்பராக மாறுது. ஆனால் உங்கள் உடல்நிலை இப்பொழுது சரி செய்ய வேண்டிய காலகட்டம். ஒரு 50-55 வயசு வரையார்கள் சொன்னாங்க, சார் ஹார்ட்டில் லைட்டாக இருக்க டேப்லெட் போதுமா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இப்போ நிறைய பேர் அடிவயிறு சம்மந்தப்பட்டது, பித்தப்பை அது மாதிரி இது மாதிரி கோச்சார ரீதியாக வந்திருக்கு. அப்போ ஒரு சில கொழுப்பு கட்டிகள் பற்றி கேட்டாங்க. அடுத்து சாம்பிள் அனுப்புனேன், பயமாக இருக்குது. நிறைய பேர் இதையே தான் தொந்தரவு, இதை தான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ இது உங்களுக்கு நல்ல மருத்துவ பெயர் இந்த மாதிரிலாம் பார்த்து ஒரு நாள் கிழமை போய் வழிபாடு செய்து ஒரு கடவுள் வழிபாடு பண்ணால் நிச்சயமாக மீண்டும் தருவீங்க. ஹெல்த் இஸ் வெல்த், ஹெல்த்தை விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நிறைய பேர் சார் வெளிநாடு போய் படிக்கலாமா, வெளி மாநிலம் படிக்கலாமா, வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்திருக்குங்க. வெளிநாடு போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வெளிநாடாக உள்ளூர்னா ஃபஸ்ட்டு உள்ளூர், 2வது ஆப்ஷன் வெளிநாடு. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய காலகட்டம். என்ன தான் இருந்தாலும் அடுத்தது அப்டேட் பண்ண வேண்டிய நேரம். பொதுவாக நிறையா மீடியா பர்சன்ஸ் தான் கான்டாக்ட் பண்ணாங்க. சினிமா எடிட்டிங் சம்மந்தப்பட்டது, யூடியூப் சம்மந்தப்பட்ட மீடியா பர்சன்ஸ், இதில் அவங்களுக்கு கோல்டன் டைம். ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஜெயிச்சு வந்துடுவீங்க, வெற்றி பெற்றுவீங்க, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மீடியா இருக்குது, யோகம் இருக்குது. ஆக மொத்தம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு புகழ் பெறுகிற காலகட்டம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடலாம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இது உங்களுக்கு அதிர்ஷ்ட காலகட்டங்க.